தலைமை எப்படி போட்டு அது கொஞ்சம் முன்னாடி வந்துடுறேன். தம்பி யாரு? இயேசுவை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறது இருக்கிட்டான். முதல்ல நீ யாரு? தம்பி இயேசு உன்னை நேசிக்கிறார். சரியா நேசிக்கிட்டேன். அதுக்கு என்ன? புகைப்பிடிப்பது பாவம். நான் என்ன பண்ணா உனக்கு என்னயா? புகைப்பிடிப்பது பாவமா? சிகரெட் குடிக்கிறது பாவமா? நான்சென்ஸ். தவறு. பாருங்க, சிகரெட் வந்து ஒரு கிடையாது. அந்த ராவ வச்சுதான் பாயும். கிளாஸ் கொடுத்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே. தம்பி என்னடா எக்கறாக்குறீ நீ? சிகரெட் அடிக்க விட மாட்டான், குடிக்க விட மாட்டான். பாவம். சரிடா, பாவம் தான். என்னதான் பண்ண சொல்லு, என்னதான் உன் பிரச்சனை? மது அருந்துவது உடல் நலத்துக்கு கேடா இருக்கிறது. இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறாரா? சரிண்ணா, அவரு நான் நேசிக்கிறேன் சொல்லிட்டு போ. என்ன இப்போ? பாருங்க மக்களே, சிகரெட்டு குடிச்சா என்ன ஆக போகுது? அது என்ன ஒரு 10 ரூபாய் இருக்குமா? 10 ரூபாய் பொருள் நம்மள அழிக்க போதா? இது என்ன? இது ஒண்ணுமே இல்லை. இது குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பாகுது, அதான் குடிக்கிறேன் நானு. நீங்க யாரும் குடிச்சதே கிடையாதா? ரொம்ப சிரிக்க கூடாது, எனக்கு தெரியும். ஆமா, எனக்கு தெரியலனா கூட என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மாட்டிக்குவீங்க. தம்பி என்ன குடிக்க விடுறாரு. உனக்கு வேணா தரண்டா. எங்கடா நீ வாடா. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். பாவம், பாவம். நீ செய்கிற காரியம் மகா பெரிய பாவம். பாவம், சாபம். ஏன் உடம்பு நான் நாசமா போகுது? உனக்குண்ணா வேற வாங்கி குடிகாரனா வாழ்ந்து பாரு, தெரியும்.
ஒரே ஒரே புகையும் ஒரே குடியுமா போயிட்டு போச்சு நம்ம சிலுக்கு கிடைப்பா. இங்க பாரு என்னடியா சொல்லியா சரியா அது வேற கடத்தி கடாச்சு அது பக்கம். ஏய் நான் நிக்கிறேன் எங்கடி ஆட்டோ போறீங்களா காசு கொடுக்குறது நாடு சரி இன்னும் பழப்பழ வாங்கிடா இது என்ன மாதிரி ஆகிட்டுக்கிறா மேலே மட்டும்தானா என்ன மாதிரி லோக்கல் ஆகிட்டியா தம்பி இயேசு உன்னை நேசிக்கிறா. ஓ யாரு அது பைத்தக்காரன் இயேசு என்ன நேசிக்கிட்டியா பாரியா இந்த உலகத்துல யாரும் வந்து வைக்க கிடையாது. கரெக்டா கரெக்டா இன்னும் எல்லாம் தெரியாது மாதிரி கரெக்டா யோ டைம் ஆயிடுச்சியா இஸ் மெசேஜ் தம்பி அவுட்சைட் இஸ் பாருங்க புகை குடிக்காதீர்கள் உடல்நலக்கு கேடு விளைவிக்கும் குடிக்காதீர்கள் உடல்நலத்துக்கு நல்லதில்லை. யார் குடிக்காம இருக்கிறா சொல்லுங்க யார் சிகரெட் குடிக்காம இருக்கிறா எல்லாம் நான் சொல்லக்கூடாது என்ன பண்ணுறது நான் காசு கொடுத்துட்டு போறேன் அவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான் தெரியுமா மனைவிக்கு துரோகம் பண்றான் தெரியுமா யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா நீ விபச்சாரம் விபச்சாரமா தேவனுக்கு விரோதமான காரியம் என்னது துரோகமா சரி ஒரு துரோகம் பண்ண போதே சரி 2000 மொத்த காய்ச்சல் பிடிக்கிற பொழுது சரிப்பா அப்படி பேசாத எனக்கு லோக்கல் மாதிரி தெரியுது மேக்கப் சூப்பர் நீ மூட்டி மட்டும் கம்முன்னு சரி போலாம் வா என்ன தம்பி பாவம் இருக்கட்டும் போடா சரி இருக்கட்டும் இயேசு உன்னை நேசிக்கிறார். யாருமே இல்லை வயல் நிலையில் நிறையா சம்பாரித்து வந்திருக்கிறோம். பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பணம் இருக்குது என்று பார்ப்போம். இன்னும் நிறையா வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சொத்து சேர்க்கணும். எல்லாம் காலியாக போச்சு. எல்லாம் காலியாக போச்சு. 10,000 11,000 12,000
பார்த்தியா வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கி இதை நிற்கிறான் பாரு 2000 நான் ஒரே குத்துனா நான் காசு கொட்டுது வண்டி சிலுக்கிட்ட போவேன் சரக்கு வாங்குவேன் ஜாலியாக இருப்பேன் நானு. கொலை செய்வது பாவம். கொலை செய்வது பாவமா? சரி இருக்கட்டா, அவனை எப்படி குத்துறான் மட்டும் பாரு தம்பி. இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை அழைக்கிறார். பாவம் அதை விட்டு வந்துவிடு. தம்பி நீங்க என்ன தெரியாம நீ எங்க ஊர்ல ஏன் இடத்துல வந்து என்ன சரியா எவ்வளோ வச்சுக்கிற? ஹலோ, நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா? எவ்வளோ காசு இருக்கு தெரியுமா? என்கிட்ட எவ்வளோ ஆள் இருக்கிறாங்க தெரியுமா? இத்தனை காசை கொடுத்துட்டு கிளம்பு. சும்மா தேவையில்லாம பேசணும்னு வச்சுக்க. தம்பி நீங்க ரொம்ப குடிச்சிட்டுக்கிற, ஒழுங்கா வீட்டுக்கு போ. சரியா? காசை கொடுக்குறியா? பாவம் வேணாம். குடிகார நான் வேற ரொம்ப மோசமான எழுதப்பட்டிருக்கு. காசை குடுறா. காசு ஏன் காசு? ஏன் காசு நான் தரமாட்டேன். உன் குடிக்கிறதுக்குலாம் நான் தரமாட்டேன். நான் சம்பாதிச்ச காசு இது. உன்னை குடிக்கிறதுக்குலாம் தரமாட்டேன் குடிகார பையில. சரி நீயே சொல்லியா? ஏசு உன்னை நேசிக்கிறாரு, நீயே சொல்லு. காசு கொடுக்க மாட்டான், நியாயமா கேட்டு பார்த்தா. இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம என்ன பண்ணலாம்? யாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு காசு கொடுக்குறியாடா? அண்ணா நான் கொடுக்குறேன். குத்து. இது ஏன் காசுண்ணா? இது ஏன் காசுண்ணா? உன் காசுண்ணா? ஏன் காசுண்ணா? நான் இல்லை சொன்னா இப்போ வந்துட்ட பருகதி என் காசு. இல்லைண்ணா. புரியுதா? இல்லைண்ணா. தரமாட்டேண்ணா. இது ஏன் காசுண்ணா? இது நான் சம்பாரிச்ச காசு. நீ காசை குத்தனா உயிரா தப்பு. இல்லை, எங்க அம்மா அப்பா அடிப்பாங்கண்ணா. நீ காசை குத்தனா உயிராத தப்புன்னு இதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணணுண்ணா. இதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணணும். நான் பணக்காரனா ஆகணும். உன் விதியை வந்து யாராலுமே மாற்ற முடியாது. காசு கொடுக்குறேண்ணா? இல்லைண்ணா. இல்லைண்ணா. தரமாட்டேன். இது ஏன் காசு? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் தரமாட்டேன். வேணாடா, என்ன கொலகாரனா மாத்தாதரா. காசை குடுறா. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அது குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். பாவம் ஆண்டவருக்கு விரோதமான காரியமா இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக. தேவனுக்கு பாவம் தான் கெத்து. புரியுதா? என் ஊரு, நான் குடிப்பேன். கேட்கக்கூடாது. இது ரோடு, இது நடு ரோடு. நான் வருவேன் சும்மா சென்டரில் நிற்பேன். நீ அவனுமே கேட்கக்கூடாது. கேட்டா குத்துவேன். புரியுதா? ஏய், ஓரமா போ. போடா. ஏய், ஓரமா போடா. ஏய், ஓடான்ற
காலை பிடிச்சி இல்லைங்க காலையில பாவத்தை தேடி ஓடிச்சு ஓடிச்சு காலை உடைங்களா இதை பிடிச்சு கடிக்கிறா இவரை தூக்கி நெருப்புல போடுங்க நான் என்ன யார் பண்ணேன்? நான் யாருக்கு ஒன்றும் பண்ணலையே ஐயா. நான் யாருக்கு ஒன்றும் பண்ணலையா ஐயா. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் முடிவு. சிகரெட் பிடிச்சத அனுபவி. இதுதான் நரகம்.
பைத்தியம் ஐயோ பாவம் செய்கிற எல்லாரும் என் பிள்ளைங்க. சினிமா சீரியல் சரக்கு பொம்பளை எல்லாரும் என் பிள்ளைங்க. கொன்னுவாங்கடா அவனை. பாவம் செஞ்ச என்ன பாவம் செய்த அனைத்தும் பாவம். சிகரெட் அடிச்சல, மதுபானம் பருகுதல்ல, வேசித்தனம் செஞ்சல, அப்போ உனக்கான இடம் இதுதான். நரகம். ஐயா என்ன விட்டுடுங்க, என்ன தப்பு செய்ய மாட்டேயா. ஐயா என்ன விட்டுடுங்கய்யா. ஐயா இனிமே செய்ய மாட்டேன், இனிமே செய்ய மாட்டேன், விட்டுடுங்க. ஒரு வழி பாதை. ஐயா நரகம் பாவம். இனிமே நான் யாரையும் பார்க்க மாட்டேயா. நரகம் மட்டும்தான். ஐயா நான் குடிக்க மாட்டேயா. ஐயா நான் சிகரெட் அடிக்க மாட்டேயா. இதே ஐயா. பாவம் செய்யும் போது ஒரு குரல் உணர்த்தியதல்லவா? கேட்கலையே தம்பி. இருங்கய்யா. ஐயா நான் கூட சர்ச்சைக்கெல்லாம் போகிறேயா. எனக்கு அங்க இருக்கும்போதே சொல்லுவாங்க, வேற ஒருத்தன் முன்னாடியே பார்க்காத, வேற யாரு கூட விபச்சாரம் செய்யாத, சர்ச்சைக்கு தெரியாம சிகரெட் அடிக்காத, குச்சி குச்சி இது பண்ணிக்காத, இதெல்லாம் எனக்கு சொல்லி கேட்டாங்களா. எனக்கு பிடிக்கலையா. நான் சர்ச்சை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு இன்னொரு வழி. ரொம்ப நாளா நல்லவன் போல வேஷம் போட்டேன், இந்த உலகத்துல எடுத்துக்கல. ஐயா நான் ரொம்ப பாவியா. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், எவ்வளோ கதறி பார்த்தேன், என்னை இங்கிருந்து விட மாட்டேறேன் ஐயா. இங்கிருந்து ஒன்று என்ன சொல்றையா, என்னால சரிதையா. ஐயோ ஆனா என்னால் இங்கிருந்து ஒன்னே ஒன்று மட்டும் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களா, ஐயா உங்க காலை பிடிச்சி கேட்குறையா, எதை கேட்டுன்னு விட்டுறாருங்கய்யா. காலில் விட்றையா,
நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்தா உங்க ஏசப்பாவையே கூப்பிடுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க கூட்டு போறது, இங்க தாயத்தை போடுறதுன்னு போகாதீங்க. அந்த பிள்ளைங்க மேல சாபம் வந்துடும். காலகாலமா அந்த பிள்ளைங்க மேல சாபம் வந்துடும். நீங்க சர்ச்சுக்கு போனா அந்த சொல்றதெல்லாம் கேளுங்க. ஐயா, இந்த நேரம் ரொம்ப கொடிதா இருக்குது ஐயா. இங்க வந்தா திரும்பி போக முடியாது ஐயா. யாரு எப்போ எந்த நொடியில வருவீங்கன்னு தெரியாது ஐயா. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சு போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடும். யாரு வேணா இங்க வரலாம் ஐயா. சின்ன குழந்தைங்க வரலாம், வயசானவங்க வரலாம், பெரியவங்க வரலாம். நல்லா நல்லா தெம்பா இருந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பாவம் செய்யறவங்க வரலாம். ஒரே ஒரு நொடியில உங்க வாழ்க்கை உங்கள்கிட்ட பிரிச்சு போயிடும். அப்ப இங்கதான் வருவீங்க. அதனால இப்பவே இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா, நான் இங்க தக்கறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா மனம் திரும்பிடுங்க. வாலிபர்கள் பசங்களாம் மனம் திரும்பிடுங்க. உங்க குழந்தைய தூக்கிட்டு வேற வேற எதுக்கு மந்திரம் மாட்டாதீங்க. ஐயா, ஏதோ வந்தாங்க இந்த நரகத்துல இருந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஐயா, என்னால இங்க இருந்து நான் சொல்ல முடியும். ஏய் போதும் ஐயா ஐயா ஐயா, பாவம் செய்யாதீங்க, குடிக்காதீங்க, குடிக்காதீங்க, கொலை செய்யாதீங்க, அடுத்தவங்க பொருள் இச்சிக்காதீங்க, இன்னைக்கு நானும் போகாதீங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஐயா ஐயா, யாரும் இங்க வராதீங்க ஐயா. ஐயா ஐயா, யாரும் இங்க வந்துடாதீங்க ஐயா. ஐயா, இந்த பூமியில ஆள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் ஐயா. என்கிட்ட கூட உடம்புல நல்லா தெம்பு இருந்துச்சு. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிச்சு ஐயா. ஐயா வராதீங்க ஐயா. ஐயா